அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை நாட்டிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி அபிமான் சார். எனது நீண்டகால ஒரு கனவு ஆங்கிலத்தின் சரியான உச்சரிப்பை எமது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உச்சரிப்பு சம்பந்தமாக எனது வீடியோவை வெளியிடுகின்றேன். இது ஆங்கில மொழியின் உச்சரிப்பு சம்பந்தமான எனது முதலாவது வீடியோ. இன்னும் தொடராக நீங்கள் சரியான ஆங்கில உச்சரிப்பை விளங்கிக் கொள்வதற்காக தொடர்ந்து எனது வீடியோக்கள் வரும் என்பதை நான் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இங்கே உச்சரிப்பு சம்பந்தமாக முதலாவது பாடத்தை ஆரம்பிக்கின்றேன். ஆங்கில மொழியின் உச்சரிப்புகளுக்கு இந்த அடையாளங்கள் தான் ஆங்கில அகராதிகளிலே தரப்பட்டிருக்கும். உதாரணமாக எனது பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன். AEIOU என்ற எழுத்துக்கள் வவல்ஸ் அல்ல, அந்த எழுத்துக்களிலிருந்து கிடைக்கின்ற 12 சத்தங்கள் ஒலிகள் தான் வவல்ஸ் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதில் 6 ஷார்ட் வவல், 6 லாங் வவல் என்று குறிப்பிட்டிருந்தேன். இங்கே அந்த 12 வவல்ஸ்களுக்குமான குறியீடுகளை இதோ காட்டியிருக்கின்றேன். இந்த குறியீடுகள் தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி மற்றும் ஏனைய டிக்ஷனரிகளில் எல்லாம் இந்த குறியீடுகள் தான் இருக்கும். முதலாவதாக பாருங்கள், அ ஷார்ட் வவல் அ. இதற்காக அ விளங்குவதற்காக ஆனா போட்டிருக்கிறேன், அ போட்டிருக்கிறேன். அப் என்ற சொல் எப்படி உச்சரிப்போமோ அதே போன்று. அடுத்ததாக ஆ ஆ. இட் என்ற சொல்லில் உச்சரிப்பது போல இ. ஈட் உச்சரிப்பது போல இ. உ புட், அதிலே வருகின்ற உ அதே போன்ற ஷார்ட் வவல். ஊ பூட் என்ற சொல்லில் வருகின்ற ஊ என்ற ஒலி. ஏ பெட், அதிலே வருகின்ற ஏ அந்த ஒலி. அட் என்ற சொல்லிலே வருகின்ற அ என்ற ஒலி. அ அல்ல, அ என்று வரும். அதனால்தான் ஆ என்பதை மாற்றி எழுதியிருக்கிறேன். அதே போல் என்ற சொல்லில் எப்படி நாங்கள் என்று சொல்கின்றோமோ அதே போன்று இந்த அடையாளம். அதனால்தான் ஏ என்ற தமிழ் எழுத்தை தலைகளாக மாற்றி காட்டியிருக்கிறேன். அதே போல பேர்ட் என்ற சொல்லிலே எப்படி என்று உச்சரிக்கின்றோமோ அதற்கு இந்த சிம்பல் அடையாள குறி இருக்கும். அதற்காகத்தான் ஏ என்ற தமிழ் எழுத்தை தலைகளாக காட்டியிருக்கிறேன். அதே போல ஆன் ஆன் என்று வருகின்ற அ ஒலியைத்தான் இங்கே ஓ என்ற எழுத்தை தலைகளாக போட்டு காட்டியிருக்கிறேன். இது குறியீடு. அதே போன்று ஆ ஆ டார் என்ற சொல்லிலே எவ்வாறு ஆ உச்சரிப்போமோ அவ்வாறு காட்டியிருக்கிறேன். இனி இந்த 12 ஒலிகளை காட்டிவிட்டேன். இப்போது முதலாவது வவல் ஆன ஷார்ட் வவலுக்கு மாத்திரம்தான் இன்று சொற்களை தருகின்றேன். நாளை, அதே போன்று நாளை மறுதினம், இவ்வாறு தொடராக நாளை ஆ என்ற லாங் வவலுக்குரிய சொல்லும், அதற்கு மறுநாள் இ என்ற ஷார்ட் வவலுக்குரிய சொல்லும் என தினமும் எனது வீடியோக்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன். பார்க்கின்ற அன்பர்களுக்கு சில வேளை இது ஒரு போர் அடிப்பதாக தோணலாம். காரணம், ஆரம்பத்திலே சிறிய சொற்களை காட்டி இருக்கின்றேன். எனவே இதை போர் என்று நினைக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் உங்களுக்கு இது ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். இனி பாருங்கள், அ என்ற இந்த ஷார்ட் வவல் இந்திய நான் குறிப்பிடுகின்ற இந்த எழுத்துக்களில் இருந்துதான் கிடைக்கும். உதாரணமாக யூ, ஓ, டபுள் ஓ, ஓ இ, ஓ யூ, ஓ இடையிலே ஒரு சில எழுத்துக்கள், பிறகு இ, இவ்வாறு வருகின்ற இந்த எழுத்துக்களில் இருந்துதான் இந்த அ என்ற ஷார்ட் வவல் வரும். சோ இங்கே பாருங்கள், இதுல எல்லா சொற்களிலும் யூ இருக்கிறது. இந்த யூவுக்கெல்லாம் அ சவுண்ட் வரும். சோ TUB tub, CUB cub, CUP cup, RUB rub, SUB sub, DUB dub, GRUB grub, SNUB snub, HUB hub, NUB nub,
PUP pup, SCRUB scrub, STUB stub, CLUB club, BUD bud, SUD sud, CUD cud, SPUD spud, MUD mud, SCUD scud, DUD dud, STUD stud, CUFF cuff, PUFF puff, RUFF rough, GRUFF gruff, STUFF stuff, SNUFF snuff, SCUFF scuff, BLUFF bluff, BUFF buff, MUFF muff, HUFF huff, BUG bug, RUG rug, SLUG slug, DUG dug, HUG hug, PLUG plug, TUG tug, SNUG snug, MUG mug, PUG pug, SMUG smug, DULL dull, HULL hull, MULL mull, NULL null, CULL cull, GULL gull, SCULL skull, SKULL skull, SULKY sulky, GUM gum, BUM bum, SUM sum, SCUM scum, PLUM plum, DRUM drum. சரி, அதே தொடரிலே இரண்டாம் பக்கத்துக்கு வந்திருக்கின்றேன். HUM hum, RUM rum, MUM mum, SLUM slum, GLUM glum, SWUM swum, CLUMP clum, TUMBLE tumble, SUM sum, BUN bun, FUN fun, RUN run, GUN gun, NUN none, PUN pun, DUN done, SPUN spun, STUN stun, SHUN shun, UP up, CUP cup, BUS buzz. இதிலே கொஞ்சம் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த எஸ்க்கு Z சவுண்ட் வச்சு தான் உச்சரிப்போம். பஸ் என்பதுதான் சரியான உச்சரிப்பு. PUS pus, THUS does, FLUSH flush, MUSTER muster, BUT butt, CUT cut, GUT gut, JUT jut, RUT rut, STRUT strut, HUT hut, NUT nut, SLUT slut, FUSS fuss, MUSS muss, TRUSS truss, CRUX crux, FLUX flux, TUX tux, BUZZ buzz, FLUZZ fluzz, JUDGE judge, LUNGE lunge, NUDGE nudge, FULMINATE fulminate, fulminate, TUX tux. அடுத்ததாக கவனியுங்கள். இந்த சொற்கள் எல்லாம் U வருகின்றது, ஆனால் பின்னால் CK என முடிகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். C பின்னால் K வருகின்ற எல்லா சொற்களிலும் முன்னுக்குள்ள Cக்கும் K சவுண்ட் தான் வரும். So DUCK duck, TUCK tuck, MUCK muck, SUCK suck, STUCK stuck, TRUCK truck, PLUCK pluck, LUCK luck,
BUCK buck, PUCK puck, CLUCK cluck, STRUCK struck. அடுத்ததாக பாருங்கள், எல்லா சொற்களிலும் ஓ வருகின்றது. இந்த சொற்களில் வருகின்ற எல்லா ஓவுக்கும் அ சவுண்ட் வரும். முதலாவது சொல்லே ஒரு சர்ச்சைக்குரிய சொல்லாக உங்களுக்கு தோன்றலாம். காரணம், காலகாலமாக நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆஃப் என்று முன்னுக்கு உதட்டை குவித்து வாசித்திருக்கிறோம். ஆனால் இது ஆஃப், SON sun, ONE one, TON ton, WON one, FROM from, FRONT front, MONTH month, COMFY comfy, CONVEY convey, ONION onion, POMMEL pummel, WONDER wonder, WORRY worry, BOROUGH borrow, STOMACH stomach. இந்த சொல்லையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில பாடசாலைகளில் இந்த சொற்களை சிறார்களுக்கு ஸ்டொமச் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இல்ல, ஸ்டமக், ஸ்டமக். அடுத்ததாக இந்த சொல்லிலே CH வந்திருக்கிறது. ஆனால் சரியான சொல் அதுதான் ஸ்டமக். அந்த CK வர வேண்டிய இடத்திலே இந்த சொல் தவறுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே K சவுண்ட் தான் வரும். ஸ்டமக் என்றுதான் உச்சரிப்போமா. ரவுலக், ரவுலக், OTHER other, MOTHER mother, BROTHER brother, SMOTHER smother, ANOTHER another, another, BOWEL bowel, COMPASS compass, COVET coward. அடுத்ததாக மூன்றாவது, டபுள் ஓ வருகின்ற இடங்களில் அ சவுண்ட் வருகின்ற மூன்று சொற்கள். BLOOD blood, BLOODY bloody, FLOODY flood. நான்காவது, OE வருகின்ற இடங்களிலே அ சவுண்ட் வருகின்ற ஒரே ஒரு சொல், DOES does. அடுத்ததாக இந்த சொற்கள் எல்லாவற்றிலும் OU வருகிறது. இந்த எல்லா OUவுக்கும் அ சவுண்ட் வரும். COUNTRY country. ஆனால் இந்த ஆர் இல்லாமல் ஒரு சொல் இருக்கிறது. CONTY, ஆர் இல்லாமல் CONTY என்று ஒரு சொல் இருக்கிறது. அது கவுண்டி என்று உச்சரிப்பார்கள். அது அடுத்த என்னுடைய சீரீஸிலே வரும். இங்கே கண்ட்ரி, COUSIN cousin, COUPLE couple, DOUBLE double, TRUBLE trouble, TOUCH touch, YOUNG young, JEALOUS jealous. சரி, இப்போது மூன்றாவது பக்கத்துக்கு வந்திருக்கின்றேன். அதே தொடர் OU வருகின்ற சொற்களில் அந்த OUவுக்கு அ என்ற ஷார்ட் வவல். SOUTHERN southern, NERVOUS nervous, FAMOUS famous, famous, famous அல்ல, famous, ENORMOUS enormous, enormous, DANGEROUS dangerous, dangerous, CURIOUS curious, curious, FURIOUS furious, furious, SERIOUS serious, serious, VARIOUS various, ANXIOUS anxious, anxious, COURAGE courage, courage, DOUBLING doubling, doubling,
ENOUGH enough enough. இங்கே GHக்கு F ஒலி வருகிறது. இது சம்பந்தமாகவும் GH வருகின்ற இடங்களில் எங்கே சைலண்ட் ஆகும், எங்கே F ஒலி வரும் என்பதையெல்லாம் என்னுடைய அடுத்த சீரீஸிலே பார்க்கலாம். NOURISH 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 அல்ல nourish. ROUGH 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 rough. அடுத்ததாக பாருங்கள், O இடையில் ஓரிரு எழுத்து, பின்னே E. one cow ONE one. COW cow. DOVE dove. COVER cover. DONE done. LOVE love. ABOVE above. GLOVE glove. MONEY money. NONE none. MONETARY monetary. SOME some. SOVE sow. SHOVE show. STOVE stove. SPONGE 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 அல்ல sponge. TROVE trow. WOV wow. எனவே நேயர்களே, அன்பான மாணவர்களே, ஆசிரியர்களே, இதிலே உங்களுக்கு ஷார்ட் வவல் சம்பந்தமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இனி என்னுடைய இரண்டாவது தொடரிலே லாங் வவல் சம்பந்தமான சொற்களை தருவேன். இந்த சொற்களிலே நான் சொன்ன உச்சரிப்புகள் சிலருக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் கமெண்ட்ல நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து 12 வவல்ஸ்களுக்கும் 12 வீடியோ போடுவேன். அதன் பிறகு கான்சனன்ட், அதாவது வவல்ஸ் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் கான்சனன்ட் என்று படிச்சிருப்போம். ஆனால் அந்த 21 எழுத்துக்கள் கான்சனன்ட் அல்ல. அந்த 21 எழுத்துக்களிலிருந்து கிடைக்கின்ற ஒலிகள் தான் கான்சனன்ட். அவற்றிலே வாய்ஸ்டு கன்சனன்ட்ஸ், வாய்ஸ்லெஸ் கன்சனன்ட்ஸ் என்று பல பிரிவுகள் இருக்கின்றன. உதாரணமாக சில சொற்களை இங்கே சொல்லுகின்றேன். CH சேரிலே H சவுண்ட் வருகிறது. கெமிக்கலிலே CHக்கு K சவுண்ட் வருகிறது. SPNIACH இங்கே ஸ்பினிச் என்று உச்சரிக்கின்றோம், அங்கே J சவுண்ட் வருகிறது. CHEFF ஷெஃப் என்று உச்சரிக்கின்றோம், அங்கே S சவுண்ட் வருகிறது. இது சம்பந்தமாகவெல்லாம் தொடராக வருகின்ற என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்வையிடலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலாவது பக்கத்திலே 3 எழுத்துள்ள சிறு சிறு சொற்கள் வந்தன. அதன் பிறகு இந்த இறுதி பக்கத்திலே பெரிய பெரிய சொற்கள் வருகின்றன. எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதுதான் தொடர்ந்து பிரயோசனமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.